வணக்கம். இந்த வாரம் புத்தாண்டை முன்னிட்டு மொத்தம் 11 படங்கள் வெளியிட்டிருக்காங்க. அதுல நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய படம் நந்திவர்மன். இந்த படத்தை டைரக்ட் பண்ணது பெருமாள் வரதன். ரவி லீட் ரோல நடிச்சிருக்காரு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த படத்தோடைய ஒன்லைன் ஸ்டோரி, ஆர்காலஜி ஸ்டூடெண்ட் தன்னோட ப்ரொஃபஸரோட சேர்ந்து செஞ்சின்ற கிராமத்துக்கு ரிசர்ச் பண்றதுக்காக வர்றாங்க. இதுக்கப்புறம் இவங்களே எதிர்பாராமல் நடக்கக்கூடிய மர்மமான சம்பவங்கள் தான் படத்துடைய மொத்த கதை. அவங்க ஊருக்குள்ள வந்து தோண்டினாங்க. செஞ்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த டீம் மெம்பர்ஸ் அவங்க ரிசர்ச் பண்ணும்போது என்ன கிடைக்குது, இவங்க ரிசர்ச் பண்ணிருக்கும் போது ஏதாவது தடைகள் வருதா, அவங்க ரிசர்ச்னால நம்மளுக்கு ஏதாவது ஒரு வரலாற்று விஷயத்த வந்து சொல்ல வராங்களா அப்படின்னு சொல்லி அந்த வரலாற்று விஷயத்த வந்து நம்மளுக்கு நல்லாவே கன்வே பண்ணியிருக்காங்க. படத்துடைய ஆரம்பத்துல ஒரு திகிலான சம்பவம் இரவு நேரத்துல நடக்கிற மாதிரி இருக்கும். பொதுவாக இந்த படத்துல என்ன சொல்றாங்கன்னா, 6 மணிக்கு மேல மக்கள் நடமாட்டமே இருக்காது, இருட்டினதுக்கு அப்புறம் யாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அது ஒரு திகிலான ஒரு சம்பவத்தை குறித்து தான் வந்து இந்த படத்துல அவங்க அந்த காட்சியை வந்து வச்சிருக்காங்க. ஸோ ஆரம்பத்தில் அந்த ஒரு சீன் வந்து கொடுத்து நம்மளை நல்லா என்கேஜாக கொண்டுட்டு போயிருக்காங்க. இதுக்கப்புறம் கதாநாயகன் என்ட்ரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கதாநாயகனுக்கு ஆகோஹோன் மாசாலாம் கொடுக்காம சிம்பிளாக அவருடைய என்ட்ரி வந்து கொடுத்துருந்தாங்க. இப்படி கொடூரமா யார் கொள்ள முடியும் அப்படின்ற அந்த கதாபாத்திரம். ஸோ அவர் தான் படத்துடைய கதாநாயகன் ரவின்றவர். அவருக்கு வந்து செகண்ட் ஹாஃப்ல அவர் தனியா இரவுல இருக்கும்போது அவருக்கே அள்ளுடுற அளவுக்கு வந்து படத்துல வந்து கொடுத்துருந்தாங்க காட்சி. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல செஞ்சி அப்படின்ற ஊர் அப்படின்னாலே மக்கள் எல்லாருமே வந்துட்டு அந்த பக்கத்துல இருக்க ஊர் இருக்குது இல்லையா, அந்த கிராமத்துல செஞ்சி பக்கத்துல இருக்க கிராமத்துல அங்க போறதுக்கே வந்து மக்கள் எல்லாரும் வந்து பயந்துக்குவாங்க. போலீஸு, ஸோ இன்ஸ்பெக்டரே வந்து போக மாட்டாரு. ஆனா சப் இன்ஸ்பெக்டர் வந்து போறாது அப்படின்றது ஒரு பாராட்டத்தக்க ஒரு விஷயமா இருந்தாலும் தைரியமா அவர் வந்து போறாரு. அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் வந்து நைட் டைம்ல இவருக்கே அள்ளுடுற மாதிரி இருக்கிறது அப்படின்றது நல்லா இருந்தது. அங்கங்க நம்மள திகில் வைக்கிற அளவுக்கு வந்து இரவு காட்சி வந்து கொடுத்துருந்தாங்க. நான் இப்போ உங்களுக்கு சொல்றது வேணா புரியாம இருக்கலாம், ஆனா என்னைக்கா ஒரு நாள் புதஞ்சு கிடக்க உண்மை வெளியே வரதா போகுது. அப்படி என்னடா இரவுல நடக்குது, ஸோ கொலை நடக்குது அப்படின்னு சொல்றாங்களே, அந்த கொலை வந்துட்டு உண்மையான ஆவியை வந்து கொலை பண்ணியிருக்குமா அப்படின்ற மாதிரியான ஒரு டவுட்லாம் இருக்கும். அந்த டவுட் எல்லாம் நீங்க படம் கிளைமேக்ஸ் பார்த்ததுக்கும் கிளாரிஃபை ஆயிரும். அண்ட் படத்துல வரக்கூடிய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. ஒரு இனத்தோட பெரிய வரலாறு. நிலவுல் ரவி வந்து இந்த படத்துல நடிச்சிருக்காரு. ஸோ அவருடைய கதாபாத்திரம் சும்மா அவருக்கு பெருசால இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. நடுவில் அங்கங்க வந்துட்டு போற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸ்டார்டிங் அண்ட் கிளைமேக்ஸ்ல வர மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஊர்க்காரங்க சொன்ன மாதிரி இந்த பையனை ஆவி ஏதாவது அடிச்சிருக்குமா சார்? கதாநாயகன் அண்ட் கதாநாயகி 2 பேத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க்காக இருந்தது. பாடல் அப்படின்னு பேசும்போது செகண்ட் மீட்ல வந்து அடியே அப்படின்ற ஒரு பாடல் வந்து அடியே அப்படின்னு சொல்லி ஒரு மெலோடியான ஒரு பாடல் அருமையாக கொடுத்துருந்தாங்க. மியூசிக் டைரக்டர் நல்லா வந்து கம்போஸ் பண்ணியிருந்தாரு. சினிமாட்டோகிராஃபி எடிட்டிங் ரெண்டுமே அவங்க வந்து பெர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தில் வரலாற்று மிக்க விஷயங்களும் வந்து நிறையா வந்து படத்தில் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு தெரியாத விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து படம் பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு படமாக இந்த படம் இருக்குது. நெகட்டிவ் அப்படின்னு பேசும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போன மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. மொத்தத்தில் படம் வந்து நல்ல ஒரு வரலாற்று படத்தை வந்து கொடுத்துருக்காங்க.